இன்றைக்கி சாத்தூர் பாரம்பரிய சமையலில் அதிரசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு வந்து நான் 2 கப்பு பச்சரிசி 2 கப்பு எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு துணியில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது, ஈரப்பதமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 கப்புக்கு 1.5 கப்பு வெல்லம், 2 கப்புக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய், எள்ளு, கொஞ்சம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு ரொம்ப நல்லாயிருக்கும், என்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தது, அதனால் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு சிறிதளவு சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம இந்த அரிசி வந்து நீங்கள் அதிகமாக இருந்தால் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எங்களுக்கு அதிரசத்துக்கு அரைச்சி கொடுங்கன்னா அதிரசத்துக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க பக்குவமாக. நம்ம வீட்லேயே இதை ரெடி, சுருக்கமாக இருக்கிறதுனால நம்ம வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். இது வந்து மிக்சியில் ஓட விட்டு நல்லா சலித்து எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் லைட்டாக குருணையாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம். அதிரசத்துக்கு அளவுக்கு லைட்டாக குருணையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் இதுக்கு. இப்போ வந்து நான் இந்த அரிசியை மாவாக்கி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து அதிரசத்துக்கு வேண்டிய மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுலேயே நான் 6 ஏலக்காயும் போட்டு பவுடர் பண்ணிட்டேன். போட்டு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வெல்லத்தை பாகா காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கிடுவோம். வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு வெல்லம் போட்டு வச்சுருக்கேன். நான் 1.5 கப்பு வெல்லத்துக்கு ஒரு 3/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன், அதில் ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா கரையட்டும். கொஞ்சம் நம்மளுக்கு கம்பிப்பாக தான் வரணும், அதனால் நல்ல வெல்லமெல்லாம் கரைஞ்சி வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா நம்மளுக்கு ஒரு கம்பிப்பதம் வரணும், அதனால் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். பாகு தான் முக்கியம், அதிரசத்துக்கு பாகு தான் ரொம்ப முக்கியம். அதனால் கம்பிப்பாகு வரணும். கம்பிப்பதம் வர்றது வரைக்கும் நம்ம பாகை காய்ச்சணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. பாருங்கள், வெல்லம் வந்து கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்பி பதத்துக்கு வந்துடும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு சுக்கு துண்டு வச்சுருந்தேன்ல, அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு காய்ச்சிடும். இந்த வெள்ளைப்பாகுலேயே சுக்குப்பொடியும் போட்டாச்சு. நான் வந்து மாவில் வந்து ஏலக்காயை போட்டு பவுடர் பண்ணிட்டேன். மாவு அரைக்கும் போதே ஏலக்காயை போட்டாச்சு. இப்போ வந்து சுக்குப்பொடியை இந்த பாகில் போட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடும். பாருங்கள், வெள்ளை பாகு இப்போ நம்மளுக்கு கம்பிப்பதம் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு, வெள்ளை பாகு ரெடி ஆயிடுச்சு அதிரசத்துக்கு. இப்போ வந்து பிசைகிறது எப்படின்னு பார்ப்போம். அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது கூடவே ஏலக்காயை போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எள்ளு, அடுத்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த பாகை விட்டு கரைப்போம். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து மாவு வந்து ஈரப்பதமாக இருக்குது, அதனால் ரொம்ப பாகு ஊற்றக்கூடாது, கொஞ்சம் சுருக்கமாகவே ஊற்றிக்கோங்க. கவனமாக, பாகு மீதி இருந்தாலும் இருந்துட்டு போகுது. ஏற்கனவே ஈரமாவு, அதனால தான் நமக்கு பாவு அவ்வளோ தேவைப்படாது. பாருங்க, நம்மளுக்கு அதிரசத்துக்கு பாகை ஊற்றி நல்லா அப்படி ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துருவோம். ரொம்ப லூஸாகவும் வைக்காதீங்க, ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அதிரசத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம 2 நாள் கழித்து சுட்டா தான் நம்மளுக்கு அதிரசம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா உப்பி வரும். உடனே போட்டோம்னா கடினமாக இருக்கும். அதனால்
2 நாள் கழித்து போடுவோம். இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். எறும்பு போகாத இடத்துல வைங்க, எறும்பு போயிடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அதிரசத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே ஒரு துணியை போட்டு கவர் பண்ணி மூடி வச்சுருங்க, அல்லது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. 2 நாள் கழித்து அதிரசம் பண்ணுறதை பார்ப்போம். பாருங்கள், அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சு 2 நாள் ஆகுது. பாருங்கள், நல்லா கொஞ்சம் உப்பி இருக்குது பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து அதிரசமாக தட்டி போட்டு எடுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாகட்டும், நம்ம அதிரசத்துக்கு மாவை தட்டி போடுவோம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கையில் கொஞ்சம் நெய்யை தொட்டுக்குருவோம். நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் தொட்டுக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கிடணும். நல்லா உருட்டி இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. நல்லா இப்படி அழுத்தி விட்டு ஒன்று போல் வட்டமாக தட்டிக்கோங்க. பாருங்கள், மாவை இந்த மாதிரி ஒரு பேப்பரில் தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. பாலிதீன் கவர் வச்சு தட்டிக்கோங்க. இதை வந்து இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, போட்டு எடுப்போம். எலும்பி மேலே வரவும் திருப்பி விட்டு எடுப்போம். பாருங்க, நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா திருப்பி போட்டு கருகு விட்டுறாமல் எடுக்கணும். அடுப்பை கூட்டி வைக்கக்கூடாது. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி உள்ளே இருக்கிற மாவு வேகாது. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். கருகவும் விட்டுறக்கூடாது. நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுப்போம். இப்போ நம்மளுக்கு அதிரசம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துருவோம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி போட்டு எடுத்துருவோம். மெதுவாக போடுங்க. இருக்கிற மாவு எல்லாத்தையும் தட்டி போட்டு எடுப்போம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து போட்டுருவோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.